அனைவருக்கும் வணக்கம். ஓசூர் அருகே கிளமங்கலத்தை அடுத்த சின்னட்டி கிராமத்தை சேர்ந்தவங்க தான் கூலி தொழிலாளியான சுரேஷ். இவருக்கு 38 வயசு ஆகுது. இவருடைய மனைவி தான் பாரதி. இவங்களுக்கு 26 வயசு ஆகுது. இந்த தம்பதிகளுக்கு திருமணமாகி 6 ஆண்டுகள் ஆகுது. ஏற்கனவே 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. மூன்றாவதாக பாரதி கர்ப்பமானாங்க. அப்போ பாரதி ஏற்கனவே நமக்கு 2 குழந்தைகள் இருக்குது, மூணாவதாக இந்த குழந்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சுரேஷ் இல்லை ஏற்கனவே நமக்கு 2 குழந்தை இருக்குது, மூணாவதாக நமக்கு ஒரு பையன் பிறந்தா நம்மளுடைய 2 பெண் குழந்தைகளுக்கும் அது ரொம்ப உதவியாக இருக்கும், அதனால் இருக்கட்டும், ஆணோ பெண்ணோ நம்ம பெற்றுக்கலாம் அப்படின்னு சுரேஷ் சொல்லியிருக்காங்க. சரி, கணவனுடைய விருப்பமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு பாரதியும் அந்த குழந்தையை பெற்றெடுத்திருக்காங்க. சுரேஷ் நினச்ச மாதிரியே அவருக்கு அழகான ஆண் குழந்தையும் பிறந்திருக்கு. இதனால் சுரேஷ் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காரு. 2 பெண் குழந்தைக்கு பிறகு நமக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு, அதுவும் நம்ம நினச்ச மாதிரியே குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு துருவன் அப்படின்னு பேரும் வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 5 மாதங்கள் ஆயிடுச்சு. அந்த குழந்தைக்கு தேவையான எல்லா பொருட்களையும் ஆசையாக வாங்கி அந்த குழந்தைய தங்கம் போல தாங்கிட்டு இருந்திருக்காரு. ஆனால் நம்ம இவ்வளோ பாசம் கூட்டி வளர்க்கக்கூடிய அந்த குழந்தைக்கு பெத்த தாயாலேயே அவருடைய உசிருக்கு ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லி சுரேஷ் நினச்சி கூட பார்க்கல. ஒரு நாள் திடீர்னு தன்னுடைய மனைவியான பாரதியோடைய நெஞ்சில் சுமி அப்படின்னு சொல்லி பச்சை குத்தி இருந்திருக்காங்க. இதை பார்த்து அவர் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு. என்ன இது, சுமின்னு பேர் பச்சை கொடுத்துருக்கே, இது யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் பக்கத்து வீட்டை சேர்ந்த இளம்பெண்ணான சுமித்ராவுடைய பேரை தன்னுடைய மனைவி சுமீன் அப்படின்னு பச்சை குத்திருக்கிறது தெரிஞ்சு அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு. அப்போ தான் அவருக்கு தன்னுடைய மனைவி பக்கத்து வீட்டை சேர்ந்த 20 வயதான சுமித்ரா அப்படிங்கிற பெண்ணோட ஓரின சேர்க்கையில் ஈடுபட்டு வராங்க, அவங்களுக்குள்ள ஒரு தவறான உறவு இருக்குது அப்படிங்கிறத அறிஞ்சிருக்காரு. இதை தெரிந்து கொண்ட பாரதி அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சால் ரொம்ப அசிங்கமாச்சு, நம்முடைய மனைவி இப்படி ஒரு தகாத உறவில் இருக்கிறாங்கிறது தெரிஞ்சால் ரொம்ப அசிங்கமாச்சு, அது போன்ற 3 குழந்தைகள் இருக்குது, இந்த 3 குழந்தைகளுடைய எதிர்காலமும் பாதிக்கப்படுமே அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை அவர் யாருக்கிட்டையும் சொல்லலை. தன்னுடைய மனைவி கிட்ட அவர் அட்வைஸ் பண்ணியிருக்காரு. இது தப்புமா, இந்த மாதிரி விஷயங்களில் நீ ஈடுபடக்கூடாது, இந்த விஷயத்தை பற்றி நான் வெளியே சொன்னாலும் கூட அந்த பெண்ணுக்கும் பாதிக்கப்படும், ஆனால் அந்த பெண்ணுக்கு இன்னும் திருமணம் ஆகலை, இந்த மாதிரி என் மனைவியோட அந்த பெண் ஓரின சேர்க்கையில் இருக்கான்னு சொன்னால் அந்த பெண்ணுடைய எதிர்காலமும் பாதிக்கப்படும், அதனால் நீங்கள் இந்த மாதிரியான தகாத உறவை கைவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. தான் மனைவிக்கு மட்டும் அவர் அட்வைஸ் பண்ணலை. அதுக்கப்புறம் அந்த பக்கத்து வீட்டு பொண்ணான சுமித்ராவும் நீ கூப்பிடு அப்படின்னு சொல்லி தான் மனைவி கிட்ட சொல்லி பாரதி சுமித்ராவை கூப்பிட, அதுக்கப்புறம் அந்த சுமித்ரா கிட்டையும் சுரேஷ் எடுத்து சொல்லியிருக்காரு. நீ உனக்கும் என் பொண்டாட்டிக்கும் இந்த மாதிரி ஓரின சேர்க்கை பழக்கம் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு, அவளும் ஒத்துக்கிட்டா, என் மனைவியையும் நீயும் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தொடராதீங்க, அது உங்களுடைய எதிர்காலத்துக்கே நல்லதில்லை, உனக்கும் எதிர்காலம் இருக்குது, உனக்கு இன்னும் திருமணம் ஆகலை, நீயும் கல்யாணம் பண்ணி புருஷன் குட்டியோட சந்தோஷமாக இருக்கணும், அதனால் உன்னுடைய எதிர்காலத்தை நான் கெடுக்க விரும்பலை, இதை நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், அதனால் இந்த விஷயத்தை நீங்கள் இதோட விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே பாரதியும் சுமித்ராவும் நல்லவங்க மாதிரி அவர்கிட்ட சுரேஷ் கிட்ட சரி, நாங்கள் இனிமேல் இந்த உறவை தொடர மாட்டோம், இதை நீங்கள் வேறு யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டிருக்காங்க. பாரதியும் சரி, இதுக்கப்புறம் இந்த சுரேஷும் இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் இந்த ஓரின சேர்க்கையில் ஈடுபட மாட்டாங்க அப்படிங்கிறதும் நினச்சிக்கிட்டாரு. ஆனால் அதன் பிறகு கூட இவங்களுடைய ஓரின சேர்க்கையை கைவிடலை. வழக்கம் போல் சுரேஷ் வேலைக்கு போனதுமே இவங்க 2 பேரும் மறுபடியும் பாரதியும் சுமித்ராவும் ஓரின சேர்க்கையில் ஈடுபடவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்குலாம் இவங்க மேலே சந்தேகம் வரல. காரணம் 2 பேருமே பெண்கள் தான், 2 பேரும் தோழிகளாக இருக்காங்க, அதனால் அடிக்கடி ஒரே வீட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் இவங்களுக்குள்ள இந்த மாதிரியான உறவு இருக்கிறது சுரேஷுக்கு மட்டுமே தெரியும். இப்படி சுரேஷுக்கு தெரிந்த பிறகு கூட இவங்க 2 பேரும் தனிமையில் இருந்திருக்காங்க. அப்போ தனிமையில் இருக்கும்போது சுரேஷுடைய இப்போ பிறந்திருக்கக்கூடிய துருவன் அப்படிங்கிற அந்த 4 மாத குழந்தை பால் கேட்டு அழுதுருக்கு. இவங்க 2 பேரும் ஓரின சேர்க்கையில் ஈடுபடும் போதெல்லாம் அந்த குழந்தை பசியால் அழுதுருக்கு. அப்போல்லாம் இவங்களுடைய ஓரின சேர்க்கை உறவு இடையூறுக்கு ஏற்படுத்தியிருக்கு. அப்போல்லாம் சுமித்ரா இரு, என் குழந்தைக்கு நான் பால் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி கிளம்பி போயிருக்காங்க. இது சுமித்ராவுக்கு மேலும் எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கு. தினமும் நம்ம ஓரின சேர்க்கையில் ஈடுபடுறோம், இந்த குழந்தை பிறந்ததுலேருந்து நமக்கு எரிச்சலாக இருக்குது, கிட்டத்தட்ட நம்ம 4 ஆண்டுகளாக இந்த மாதிரி நம்ம எந்த விதமான இடையூறும் இல்லாமல் நம்ம சந்தோஷமாக ஓரின சேர்க்கையில் ஈடுபட்டு வந்தோம், ஆனால் இப்போ பாரு உனக்கு 3ஆவதாக பிறந்த அந்த குழந்தையால் நமக்கு எவ்வளோ டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாரதி கிட்ட சுமித்ரா ரொம்ப மனவேதனைப்பட்டு பேசியிருக்காங்க. என்னடே பண்ணுறது, என் புருஷன் ஆசையாக அந்த குழந்தை வேணும்னு சொல்லிட்டார், நான் ஆரம்பத்திலே வேண்டாம், கருவை கலைச்சிடலாம், நமக்கு ஏற்கனவே 2 குழந்தை இருக்குன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி பார்த்தேன், ஆனால் அவர் கேட்கல, 3ஆவதாக நமக்கு ஒரு குழந்தை வேணும், அது ஆண் குழந்தையாக இருந்தால் ரொம்ப நல்லது, நம்முடைய குழந்தைகளுக்கு அது நல்லது அப்படி இப்படின்னு சொல்லி இந்த குழந்தை என்ன பெற வச்சுக்கிட்டாரு, இப்போ பாரு இந்த குழந்தையை பெற்ற பிறகு நமக்கு இடையூறாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாரதியும் பேசியிருக்காங்க. 2 பேராலையும் சந்தோஷமாக ஓரின சேர்க்கையில் ஈடுபட முடியல. இந்த குழந்தை எப்போவுமே பால் கேட்டு அழுதுகிட்டே இருந்திருக்கு. ஒரு கட்டத்தில் டென்ஷனான சுமித்ரா பாரதிக்கு வாட்ஸ்அப் மூலமாக உன்னுடைய குழந்தை நமக்கு இடையூறாக இருக்குது, அதனால் உன்னுடைய குழந்தையை நீ கொண்டுடு, அப்போ தான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சுமித்ரா மீது இருந்த அன்பின் காரணமாக அவங்களுடைய பேரையே பச்சை குத்திருக்கக்கூடிய பாரதிக்கு தன்னுடைய குழந்தையை கொலை செய்கிறதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்கலை. சுமித்ரா சொன்னதுமே அவள் மீது இருந்த மோகத்தின் காரணமாக தான் குழந்தையை கொலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அதற்கும் ஒத்துக்கிட்டாங்க.
தன்னுடைய கணவனுக்கு இவங்க 2 பேருக்குள்ள இருந்தக்கூடிய அந்த உறவு தெரிஞ்சதுக்கு அப்புறமே சுமித்ரா கிட்ட பேசணும் அப்படிங்கிறதுக்காக வேற ஒரு செல்ஃபோனே வாங்கியிருக்காங்க. வேற ஒரு செல்ஃபோன் சிம் கார்டு எல்லாமே வாங்கி அந்த செல்ஃபோனில் மட்டும்தான் இவங்க 2 பேருமே பேசிட்டு வந்திருக்காங்க. இந்த நம்பரை வேற யாருக்கும் அவங்க கொடுக்கவே இல்லை. இதை ரகசியமாகவும் மறைச்சு வச்சுருந்துருக்காங்க. வீட்டுக்கு கணவன் வந்த பிறகு இந்த செல்ஃபோனை அவங்க பயன்படுத்தவும் இல்லை. கணவன் போன பிறகு தான் வந்து இந்த செல்ஃபோனை வந்து அவங்க பயன்படுத்தவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த செல்ஃபோனில் தான் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இவங்க 2 பேருமே வந்து மாறி மாறி வாட்ஸ்அப்பில் வந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க. கணவன் வந்து பக்கத்து தெருவில் யாருக்கிட்டே வந்து பேசிகிட்டு இருக்க சமயத்தில் சுமித்ரா என்ன பண்ணியிருக்காங்க, பாரதி என்ன பண்ணியிருக்காங்கன்னா தன்னுடைய குழந்தையுடைய மூக்கையும் வாயையும் பொத்தி அந்த குழந்தைய துடிக்க துடிக்க கொலையும் செஞ்சுருக்காங்க. அதன் பிறகு தன்னுடைய கணவனுக்கு ஃபோன் செஞ்சுட்டு இந்த மாதிரி நான் குழந்தைக்கு பால் கொடுக்கும்போது குழந்தை திடீரென மூச்சு திணறிச்சு, கொஞ்ச நேரத்தில் பேச்சு மூச்சு இல்லாமல் அசைவு இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் கணவனுக்கு ஃபோன் பண்ணி கதறி அழுதுருக்காங்க. அவரும் பக்கத்து தெருவில் இருந்தவர் பதறி அடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு ஓடி வராரு. அப்போ தான் கணவன்கிட்ட இந்த மாதிரி குழந்தை பேச்சு மூச்சு இல்லைங்க, என்னன்னு தெரியல, உடனே ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாடகம் ஆடி இருக்காங்க. அவரும் பதறி அடிச்சுக்கிட்டு தான் குழந்தையை தூக்கிட்டு அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு போகிறாரு. அங்கே போனதுமே அங்கே இருந்த மருத்துவர்கள் வந்து அந்த குழந்தையை பரிசோதனை செஞ்சுட்டு, சாரிங்க இந்த குழந்தை வந்து இறந்துருச்சு, மூச்சு திணறி இறந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இந்த குழந்தையை வந்து பிரேத பரிசோதனை செஞ்சுட்டு உங்களுக்கு பாடியை தரேன் அப்படின்னு மருத்துவரும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு இல்லை என் குழந்தையை வந்து பிரேத பரிசோதனை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கெஞ்சிருக்காரு. என் குழந்தையை நான் இப்போ தவமிருந்து பெற்ற குழந்தை, இது எனக்கு 3வது குழந்தை, அதுவும் ஆண் குழந்தை, என் குழந்தை மேலே எந்த விதமான கீறலும் பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி குழந்தையோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து அழுதுருக்காரு. சுரேஷ் வந்து அழுதுருக்காரு. உடனே போலீஸார் என்ன பண்ணுறது, கொடுக்கவா வேண்டாமா அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு, சரிங்க நான் போலீஸில் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், அவங்ககிட்ட நீங்கள் பேசிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கும் தகவல் கொடுத்துறாங்க. போலீஸும் அங்கே வராங்க. வந்ததும் அவங்ககிட்டையும் அவர் இதே தான் சொல்கிறாரு. தவமிருந்து பெற்ற குழந்தைங்க, அந்த குழந்தையோட உடம்புல கத்திப்பட நான் விரும்பலை, என் குழந்தைக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, என் மனைவிக்கும் எனக்கும் எந்த விதமான பிரச்சனையோ இது எனக்கு யார் மேலேயும் சந்தேகமும் கிடையாது, எனக்கு ஏற்கனவே 2 குழந்தைகள் இருக்குது, பால் கொடுக்கும்போது இந்த மாதிரி திடீர்னு மூச்சு திணறாகி என் குழந்தை இறந்துச்சு, எனக்கு சந்தேகமே இல்லை அப்படிங்கிற மாதிரி போலீஸார்கிட்டையும் சொல்லியிருக்காரு. போலீஸாரும் என்னங்க எப்படி சொல்கிறீங்க, போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு தரோம் அப்படின்னா இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லி அழுதுருக்காரு. அதுக்கப்புறம் போலீஸாரும் சரி அவரே வந்து யார் மேலேயும் சந்தேகம் இல்லைன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வாங்கிட்டு சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாடியை வந்து கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் உறவினர்கள் எல்லாத்தையுமே வர வச்சு இறுதி சடங்கெல்லாம் செஞ்சு குழந்தைய வந்து அடக்கமும் செஞ்சிடறாரு. அதன் பிறகு தான் எதேச்சியாக வந்து ஒரு 4 நாளுக்கு அப்புறமா வந்து வீட்டில் வந்து ஒரு செல்ஃபோன் வந்து கிடந்திருக்கு. ஏன்னா இது இன்னும் புதுசாக ஒரு செல்ஃபோன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்ஃபோனை எடுத்திருக்காரு. அந்த செல்ஃபோனில் பாஸ்வேர்டு கூட இல்லை. சரி துக்கம் விசாரிக்க வந்த யாராவது விட்டுட்டு போயிருப்பாங்க போல, இது யாருடைய செல்ஃபோன் தெரிஞ்சுக்கிட்டு அவங்ககிட்ட ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த செல்ஃபோனை ஆன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணதுமே அந்த செல்ஃபோனில் தன்னுடைய மனைவியும் பக்கத்து வீட்டு பெண்ணான சுமதியும் ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ அதில் இருக்குது. அதை தான் டிபியாகவே வச்சுருந்துருக்காங்க. இதை பார்த்ததுமே அவர் அதிர்ச்சி அடைகிறாரு. இந்த செல்ஃபோன் யாருடைய செல்ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை நோண்ட ஆரம்பிக்கிறாரு. யாருக்கெல்லாம் கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு போகும்போது பார்த்தா அந்த செல்ஃபோனில் இருந்து சுமதிக்கு மட்டுமே, பாரதியும் சுமதியும் மட்டுமே மாறி மாறி பேசினதும் தெரிஞ்சிருக்கு. சரின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் போய் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இவங்க 2 பேர் மட்டுமே வாட்ஸ்அப்பில் பேசினதும் அதில் இருக்குது. அது மட்டும் இல்லை, இவங்க பேசின இந்த விஷயம் எல்லாமே அதில் ரெக்கார்டாகவும் இருக்குது. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அவர் இதை பற்றி மனைவிகிட்ட கேட்கலான்னு சொல்லி திரும்பும்போது பாரதி வந்து தான் கணவன்கிட்ட இந்த செல்ஃபோன் மாட்டிருச்சு அப்படின்னு பார்த்து பயந்து போய் உடனே வீட்டில் இருந்து ஓடி போகிறாங்க. அதுக்கப்புறமா இது எல்லாமே பொறுமையாக உட்காந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டு இதுக்கு தன்னுடைய மனைவியும் சுமதியும் சேர்ந்து தான் தன்னுடைய குழந்தையை கொலை செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறத அவர் உறுதி பண்ணிக்கிட்டார். அதன் பிறகு இந்த செல்ஃபோனை எடுத்துகிட்டு அவர் போலீஸ் ஸ்டேஷன் போக முடிவு பண்ணிட்டார். அந்த சமயத்தில் வீட்டிலேருந்து ஓடிப்போன பாரதி வந்து உறவினர்கிட்ட இருந்து அவங்களுடைய செல்ஃபோனை வாங்கி தான் கணவனான சுரேஷுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேங்க, என்னை மன்னிச்சிருங்க, என்னை புத்தி கெட்டு போய் நான் அப்படி பண்ணிட்டேன், வச்சுட்டேன், வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கதறி அழுவுறாங்க. யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க, யாருக்கும் தெரியாது, யாருக்கும் சந்தேகம் வரல, நம்ம குழந்தைய அடக்கமும் பண்ணியாச்சு, இனிமேல் நம்ம யாரும் இதை பற்றி நோண்ட மாட்டாங்க, நீங்கள் வாய முன்னாலே போதும், யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. ஆனால் சுரேஷோ அந்த டைமில் ஆசையாக பெற்று தவமிருந்து பெற்ற ஒரு குழந்தைய 2 பேரும் உங்களுடைய உடல் சுகத்துக்காக இப்படி கொண்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லி கோபத்தை எல்லாம் தான் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு மனைவி கிட்ட வந்து பொறுமையாக பேச ஆரம்பிக்கிறாரு. எப்படி தான் நீ குழந்தையை கொண்ட, என்ன பண்ணாத நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக வந்து போட்டு வாங்குறாரு. ஏன்னா பாரதி கிட்ட பேசும்போது தான் மனைவியான பாரதி கிட்ட பேசும்போதே அதையே வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதையும் போலீஸார்கிட்ட ஆதாரமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த மாதிரி கேட்குறாரு. அப்போது எப்படியும் சுதாரிச்சுக்கிட்ட பாரதி வந்து தான் தான் அந்த குழந்தையை கொன்னேன் அப்படிங்கிறத சொல்லாமல், இல்லைங்க நான் பால் கொடுக்கும்போது குழந்தைக்கு மூச்சு திணறிச்சு அப்படி இப்படின்னு சொல்லி மலுப்பலாவே பதில் சொன்னாங்க. நீ உண்மையை சொல்கிறியா இல்லையா, இல்லை நான் நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கொடுத்துறேன், அதுக்கப்புறம் நீ ஆச்சு போலீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னோன்னே வேறு வழி இல்லாமல் பாரதி அதுக்கப்புறமா நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க.
இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அவர் உடனடியாக அதை பதிவு செஞ்சுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்ட்டு கம்ப்ளைண்ட்டும் கொடுக்குறாரு. இந்த மாதிரி என்னுடைய மனைவியும் பக்கத்து வீட்டை சேர்ந்த சுமதி அப்படிங்கிற திருமணமாகாத ஒரு பெண்ணும் ஓரினச் சேர்க்கையில் ஈடுபட்டு இருந்திருக்காங்க. என்னுடைய குழந்தை அவங்களுக்கு இடையூறாக இருந்ததால் 5 மாத குழந்தை என்றும் பார்க்காம மூச்சு முட்டை வச்சு வாயையும் மூக்கையும் பொத்தி துடிக்க துடிக்க கொலையும் செஞ்சுருக்காங்க. இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவரும் புகார் கொடுக்குறாரு. இதையடுத்து போலீஸார் உடனடியாக பாரதியையும் சுமதியையும் கைதும் செய்கிறாங்க. அதன் பிறகு தான் இவங்க 2 பேருமே ஓரினச் சேர்க்கையில் ஈடுபட்டு குழந்தையே கொன்னுட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிந்து அந்த ஊரை சேர்ந்த மக்கள் பலரும் அதிர்ச்சியில் மூழ்கி போயிருக்கிறாங்க. இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.